வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரபம் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷே. தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன் எப்போவுமே நம்மளுடைய ராசியான பலனாக இருக்கணும் இல்லையா? அதற்குண்டான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கோயிலுக்கு போயிருந்தால் அந்த கோயிலில் அவங்க கேட்டது, சார் வாழ்க்கையில் பூரா கஷ்டம் இருந்துட்டுருக்கு சார். கஷ்டம்னா கஷ்டம், சாதாரண கஷ்டம் இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு ரொம்ப படாத பாடாக இருந்துகிட்ருக்கு சார். ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார், என் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. பணம் கொஞ்சம் சம்பாதிக்கணும் சார், ஏதாவது ஒரு வழிபாடு இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேம்மா, நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர்கள் உங்கள் ஆஃபீஸ் நம்பர் கிடைக்குமானா கார்டு கொடுத்துருந்தேன். கார்டு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம், சார் இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸுக்கு வரும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க பேசணும்னு சொன்னாங்க, அவங்க பேர் உங்களை கோயிலில் பார்த்தாங்களாமா, என்னன்னு கேட்டேன். திருப்பி அவங்கக்கிட்ட ஃபோனு நான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸில் அனுப்பும்போது அவங்க சொன்னாங்க, சார் உண்மையாகவே எனக்கு பெரிய மாற்றம் கிடச்சிது சார். எங்கள் வீட்டுக்காரோடைய பெண்டிங் இருந்த அந்த பணமெல்லாம் வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றமும் புதுசாக நல்ல நல்ல விஷயத்துக்காக போயிட்டுருக்கு. இந்த பணத்துக்காக நாங்கள் பட்ட பாடு சாதாரண இது இல்லை சார். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனேன், அதுவும் பத்தலை, செலவாயிட்டே இருந்தது. ஏதாவது ஒரு வரும்படி எங்களுக்கு உதவி செய்யாதான்னு கரெக்டாக அவருக்கு அந்த நின்ன பணமெல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் சார்னு சொன்னார். இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு இறைவனுடைய வழிபாட்டில் இருக்குது. என்ன பரிகாரம் சொன்னங்கிறத ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்ப்போம். நம்மளுடைய காசி யாத்திரைக்கு நிறைய பேர் புக்கிங் நீங்கள் கேட்டிருக்கீங்க. காசி, கயா, திரிவேணி சங்கமம் இந்த 3 இடங்களுக்கு இந்த வாட்டி நம்ம போக போகிறது. ஜூன் மாதம் அந்த பிரயாணங்கள் இருக்குது ஃப்ளைட்டில், சென்னை டு வாரணாசி, வாரணாசி டு சென்னை. ஸோ இந்த இதில் நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 12/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், மாலை 6:31 பின்பு சித்திரை. இன்றைய திதி அதிகாலை 4:12 வரை சதுர்த்தி, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை 6:31 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. கும்பராசிக்கு நீங்கள் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி பௌர்ணமி காலையில் பார்த்தீங்கன்னா 4:13 ஆரம்பித்து நாளைக்கு காலையில் 6:03 வரைக்கும் இருக்குது. ஆக இன்றைய தினத்தில் பௌர்ணமி. இன்றைக்கி கிரிவலம் போகிறது ரொம்பவுமே விசேஷம். சத்யநாராயண விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இந்த தினம் அவ்வளவு சிறப்பான தினமாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு. நம்ம நிறையா பேர் பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடிருப்போம். முருகா 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 என்ற நாமத்தை சொல்லும் பொழுது மனமாற குளிர்ந்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்குங்கிறது உண்மைதான். இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலனில் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உடல் உபாதைகளில் கவனம் தேவை. மூச்சு சம்பந்தமாக, இடுப்பு சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதை கேர் எடுத்து பார்த்துக்கணும். நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணங்காட்டி எதுவுமே பெருசாக தெரியாது. பண விஷயங்களில் நம்ம கடன்களுக்காக கடன் வாங்கி மாட்டிக்கப்படாது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. இன்னொருத்தருக்காக சப்போர்ட் பண்ண போய் கடைசியில் எனக்கு வந்த பேராது சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதில் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்ளும்போது அவசியம் அனாவசியம் பார்த்து கோவிச்சுக்கணும். ஒருத்தருங்கிட்ட சொன்னார், இந்த கோவிச்சதுக்காட்டி ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டார். அந்த மாதிரி கோவிச்சுக்கிறதுக்காக ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா கோவிச்சுக்கிறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தாயாரை பார்க்குறது, தாயார்கிட்ட பேசுகிறது. வெளிநாட்டில் இருக்கிறவா ஊருக்கு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மரைன் இன்ஜினியரிங் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கடல் துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள், அற்புதமான பணவரவுகள், அற்புதமான முன்னேற்றங்கள், அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறது இனி எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்குது. மேஷராசி நண்பர்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது வீடாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, குடோனாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதேமாதிரி ஆன்லைன் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரும். தங்கம் வெள்ளி சம்மந்தமான விற்பனை,
அதே மாதிரி கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி நண்பர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் திடீர்னு சொல்லப்படாது, பயந்துருவாவா. அதே மாதிரி ரகசியத்தை வைக்கப்படாது, அது அதை விட கொடுமை. எதாக இருந்தாலும் இப்போவே சொல்லு. இல்லை சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸும் வேண்டாம், இப்போவே சொல்லிவிடுவேன். சர்ப்ரைஸ் இப்போவே உடைச்சிடும், நாளைக்கு நாளானிக்குன்னா நாள் தூங்க முடியாதுங்குவா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இடமாற்றம் மகிழ்ச்சியை தரும். சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதான். சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திப்பீங்க. இவங்களை எதுக்கு சந்திக்கிறோம், ஐயோ ராமா அப்படின்ட்டு வெளியிலேருந்து உள்ளே போவீங்க. கூட இருக்கிறவா அச்சே பிடிக்கலையாட்டிருக்கு. உள்ளே வந்தோடனே பேசுனதை பார்த்தா ரொம்ப உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா, குடும்பத்துக்கு பெரியவங்க இல்லையா நீங்கள் சொல்லும்போது பக்குன்னு ஆகும். என்னப்பா வெளியில் உட்காரும்போது இப்படி பேசிகிட்டு இருந்தேன், இப்போது இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கூட இருக்கிறவா கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தாலும் ஆச்சரியப்படுவா. ஐயோ இவா பண்ணுற அரசியல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் அப்படியே மாற்றி பண்ணுவீங்க. ஏன்னா முந்தியெல்லாம் யதார்த்தமாக இருந்திருக்கீங்க. யதார்த்தமாக இருந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏமாந்தது தான் மிச்சம். இனி யதார்த்தமாக இருக்கப்படாதுப்பா, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கணுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பேன். அதில் 50% ஓகே, 50% நீங்கள் நடிக்கிறது வெளில தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தமான வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நரம்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். கண் கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறவங்க கண் சம்பந்தமான பிரச்சனை இருந்துருக்கும். அதிகமாக மொபைல் பார்க்குறது, கம்ப்யூட்டர் பார்க்குறது, நைட் ஒர்க் பண்ணுறதுலாம் தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டையும் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. சில பேர் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிடாதீங்க. எப்போவுமே ஒரு படி தள்ளி இருந்து யோசிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், வெளியூரில் இருக்கிறவங்க அம்மாட்ட பேசுகிறது, அதே மாதிரி அம்மா வந்து சந்திக்கிறது, சின்ன வயசில் படித்த இடம் டியூஷனில் சேர்த்துறது, ஹாஸ்டலில் சேர்த்துறது, ஸ்கூல் புக்ஸு வாங்குறது, ஸ்கூல் ட்ரெஸ்ஸு வாங்குறது, அதற்குண்டான பணத்தை திரட்டுறது, சொத்து வாங்குறது, தொழிலுக்குண்டான முதலீடு, இது போன்ற விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறையா பேசுவீங்க. தொழில் செய்கிற இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும், வீட்டை போய் பார்த்துட்டு வரணும். வாடகைக்கு விட்டு அப்படியே விட்டுட்டோம், இடம் வாங்கியிருக்கோம் அப்படியே விட்டோமே, ஏதாவது கட்டமானம் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். பிறர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு 1க்கு 2 முறை யோசித்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள். பேங்க்கில் போய் பணம் போடுறது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து சரி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைக்கி முக்கிய நபர்களை சந்திக்கிறது மன திருப்தியை தரும். தாயாரை சந்திக்கிறது மன திருப்தியை தரும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கடைபிடிக்கிறதுல ஒரு ஆனந்தம் கொடுக்கும், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வரும். ரொம்ப முக்கியமான நண்பர்கள் ஏதாவது உதவி கேட்டால் அதை பண்ணுறேன்னு சொல்லுவேன், ஆனால் பண்ண மாட்டேன். ஏன்னா உதவி பண்ணியாச்சு, இப்போ வந்து சும்மா கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு தடவை பண்ணால் திருப்பி கேட்பாளே, ஏன்னா இதெல்லாம் எனக்கு அனுபவப்பட்டாச்சுன்ற ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து இப்போல்லாம் வர ஆரம்பிச்சு கொடுத்தோம். இருந்தாலும் யாராவது ரொம்ப முடியலன்னா உதவி பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெளிநாடு, வெளியூர், அதுக்குண்டான டிக்கெட் புக்கிங்கெல்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவீங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு கனவு வரும், அந்த கனவை பற்றியே நிறைய பேசின்னு இருக்கிறது, இல்லைன்னா யாரையோ பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கும், இந்த சீனரியில் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே போகும். ஒரு அதிசயமோ, நம்மளுக்குன்னு அதிசயம் கடவுள் கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற எண்ணம். இரும்பு சம்மந்தமான ஒர்க் பண்ணுறவங்க, பிளாஸ்டிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க, கண்டக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிரைவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மிதுனராசி என்பர்கள் உழைச்சி வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், இதனால் வரைக்கும் இருந்தது பத்தாது, இனிமேல் இன்னும் நல்லா வரணுங்கிற ஆசையும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். கடகராசி நேயர்களுக்கு யதார்த்தமாக பேசுவேன். ஒரு விஷயத்தை இருந்ததுன்னா டக்குன்னு அவங்க ஏதாவது கிண்டல் பேசினா உங்களுக்கு கோவம் வந்துடும். என்னது இவ்வளோ கிண்டல் அடிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் அவங்கள சொல்லும்போது உங்களுக்கு தோணாது, அவங்களுக்கும் வலிச்சிருக்கும்ல. ஆனால் யதார்த்தமாக பேசுவீங்க. யாராவது அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, 2.5 வருஷமாக கேட்டாச்சு, நீ என்ன போய் அட்வைஸு அப்படின்னு யோசிப்பீங்க. திருப்பி சொன்னால் கோவம் வரும். அது வீட்லேயாகட்டும் வெளியிலேயாகட்டும் எல்லா விஷயங்களும். வாழ்க்கையில் எப்படியோ ஜெயிச்சிருவனுங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தப்பு பண்ணோம்னா எனக்கு பண்ணப்படாது.
ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இனிமேல் அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா இனிமேல் அப்படி பேசக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசனை. இப்போல்லாம் தீர்வுக்கு நீங்கள் வழி தேட ஆரம்பிச்சிடுவீங்க. முந்திலாம் தீர்வுக்கு தெரியாமல் இருக்கும், இப்போ தீர்வுக்கு வழி தேட ஆரம்பிச்சிடுவீங்க. கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக அந்த வழிமுறைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மன உளைச்சல் மட்டும் ஆகாது, பிரயாணங்கள் வெற்றியை தரும். வியாபார பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இன்றைய தினத்தில் மாறும். தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் யார்கிட்டயா பேசும்பொழுது அவள் ரசிக்கிறாளா இல்லையாங்கிறத பார்த்துட்டு பேசுறது நல்லது. ஒருவேளை நம்ம பாட்டுக்கு ஜோக்கை சொல்லிவிட்டு அவள் கிண்டல்னு நினச்சிட்டாங்கன்னா, ஸோ இந்த விஷயத்தில் கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, காளி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். சிம்மராசி நேயர்களே, நல்லது நடக்கும். உடம்புல ஸ்கின் சம்மந்தமான உபாதை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த தினத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். பண விஷயம் பேசுனீங்க வெற்றி, குடும்பத்தில் ஏதேனும் விஷயம் வெற்றி, சண்டை போட்டவா உங்கள்கிட்ட சமாதானமாக மாறிடுவா. நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, முன்னேற்றம் எல்லாமே தெரியும். நம்மளுக்கும் கொஞ்சம் அழகு கூட்டிகிட்டோம், நம்ம மாறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் வரும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அதே சமயத்தில் புதுசாக கம்ப்யூட்டர், செல்ஃபோன் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறது, செலவு தான் ஜாஸ்தி சார், வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது, வர வெட்டினா செலவு பத்தின மாதிரி இருக்க அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஓடக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சிறு சேமிப்பு மன திருப்தியை தரும். எஃப்டி போட்டு வைக்கிறது, ஆர்டி போட்டு வைக்கிறது, இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது. அதே சமயத்தில் ஏதேனும் டயர் சம்மந்தமாக, வண்டி வாகனம் சம்மந்தமான விரயங்கள், செலவுகள் இருந்தால் அப்பப்போ மனசு கவலைப்படுவீங்க. ஆனால் எல்லாமே நல்லது தான். பிகாஸ் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் விரயத்தை பற்றி கவலைப்படாதீங்க. பின்னாடி இதை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் மருத்துவமனையில் இருக்கிறவா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள், மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கா, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்ப்பேன். யோசிச்சா ஏதாவது காரியம் நடக்க போகிறதான்னு மற்றவா கேட்பா. அவளுக்கு சொல்கிறவாளுக்கு என்ன, ஆனால் எனக்கு யோசனை வந்துட்டே இருக்கே அப்படிங்கிற இது இருக்கும். முந்தையெல்லாம் ஒரு காரியத்தை எடுத்தால் டப்புன்னு முடிச்சு இப்போ அப்படி இல்லை, 1000 தடவை யோசிப்பேன். அப்படி 1000 தடவை யோசிக்கிறதுல 999 விஷயம் வேஸ்ட்டு. ஒரு விஷயம் கரெக்டாக வந்தது, அதுதான் நான் கடைபிடிக்க போகிறேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சைக்கிள் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவா, ஷோரூம் வச்சுட்டுருக்கோம், மெக்கானிக்கலாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், கம்பெனி நடத்தின்னு இருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். நல்லவர்கள் உதவி செய்வார்கள். நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் வரும். ஆனால் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா எதை முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் டகடங்க குழப்பத்தில் இருப்பேன். குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவு எடுக்காதீங்க. குறிப்பாக இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது. அதே மாதிரி ஆணி அடிக்கும்போது நீ அடி நான் பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது கையிலேயே அடிச்சுடுவா. அதே சமயத்தில் நீங்கள் யாருக்காவது ஒரு இதாக ஹெல்ப் பண்ண போனால் அது தப்பாக கூட இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் முடிஞ்ச வரைக்கும் ராமபிரானை வழிபடுவது விசேஷமான பலன்களை தரும். எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இன்றைய தினம் சிறப்பாக அமையும். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், கொஞ்சம் தூக்கமாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த விஷயத்தை அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் மறந்துடுவேன். மெசேஜ் அனுப்ப மறந்துடுவேன், ஃபார்வேர்ட் பண்ண மறந்துடுவேன், சொன்னதை திருப்பி சொல்கிறதுக்கு மறந்துடுவேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பேன் அதை மறந்துடுவேன். இப்படி நிறையா விஷயம், செல்ஃபோனை கூட நான் மறந்து தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறந்துடுவேன். நிறையா விஷயம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். இன்றைய தினம் தப்பு கிடையாது. கிரகநிலை அப்படி இருக்கும்பொழுது நம்ம அப்படி இருந்துக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நண்பர்களுக்காக எங்கேனும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு செஞ்சு இல்லைன்னா கூடமாட இருந்து கவனித்து கூடமாட போயிட்டு வெளியே கடைசியில் அங்கே போனால் அவள் பேசிட்டு வருவா, நீங்கள் சும்மா இருந்துட்டு இதுக்காக வேண்டி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு நான் வந்தேன், ராமா அப்படின்னு பல நேரங்களில் சிந்திக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. துளாராசி நண்பர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீடு மாற்றினா, இடம் மாற்றினா, ஆஃபீஸ் மாற்றினா அதுக்கு தேவையான கம்ப்யூட்டர், வீட்டுக்கு தேவையான ஸ்டவ்வு, மிக்சி, ஃப்ரிட்ஜு, இது போயிடுத்து, இது மாற்றணும், இது சர்வீஸுக்கு வரணும் அப்படின்னு பல விஷயங்களுக்காக கொஞ்சம் விரயங்கள்லாம் பண்ணுவேன். பர்ஸே 10 பர்ஸ் எடுத்துகிட்டு போய் எதுக்கு இத்தனை பர்ஸுன்னு வீட்டில் கேட்பாங்க. இல்லை வச்சுக்கணும்ல, அது வந்து கிழிஞ்செடுத்து அது அப்படி ஆகிடுத்து, இது இப்படி ஆகிடுத்து, இதில் இந்த $10 இது நல்லா போட்டிருக்கு அப்படிலாம் சொல்லி அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்லி கடைசியில் எடுத்துடுவேன். இன்றைய தினம் இப்படி போகும். துளாராசி நண்பர்கள் இந்த தினத்தில் பண விவகாரங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். மருத்துவரை சந்திக்கிறது சிறப்பு, அவர் சொன்ன சர்ஜரி பண்ணிக்கிறது சிறப்பு.
மற்ற விஷயங்கள் ப்ரொசீடிங்க்கு நன்னா தான் இருக்கும். முதலீடு பண்ணும்போது மட்டும் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு தான் துணை நிற்கும் வழிபாடுங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். லாபங்கள் கூடி வரும். நண்பர்கள் மூலமாக நல்ல காரியம் நடக்கும். ஒருத்தர் உதவி செய்வா, உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்வா. ஆச்சரியமாக இருக்கேன். முந்தையெல்லாம் கூப்பிட்டா கூட வரமாட்டா. இப்போது எப்படி நடந்தது, எல்லாம் கடவுள் தான், அதுதான் அப்படின்னு நீங்களே பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு உதவி செய்வா, நல்லது நடக்கும். அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய சில கான்ட்ராக்ட் பேஸ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். பிரச்சனையில் மாட்டின்றவா அதுலேருந்து விடுபடுவா. அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் நல்லபடியாக முடியும். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இனி ஒரு காரியம் நடக்கலை, அதை விட நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. பிகாஸ் நடந்திருந்தால் உங்களுக்கு பிரச்சனையை தந்திருக்கும். நடக்கலைன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்றைக்கி இன்றைய தினத்தில் ரொம்ப வயசானவங்க கவனமாக பார்த்துக்கணும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய கலை, புதிய விஷயங்கள், புதிய பணம் பணிமாற்றம், புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசாக ஏதேனும் ஒரு பணம் கொடுக்கறது, ஒரு முதலீடு பண்ணுறது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கவலை வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு சில விஷயங்களில் நமக்கு குழப்பம் இருக்கும். அது தொழிலில் வந்துடுதுன்னா அதை விட ஒரு குழப்பம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், மனைவி ஒன்று சொல்லுவாங்க, இல்லை மனைவி ஒன்று சொன்னால் கணவர் ஒன்று சொல்லுவாங்க, அம்மா அப்பா ஒன்று சொல்லுவாங்க. சொந்த பந்தங்கள்லாம் குடும்ப விஷயங்களில் தலையிட்டு அதை பேசி சிபாரிசு பண்ணி எல்லாம் பண்ணுவாள். தொழிலில் சில பார்ட்னர்ஷிப்பாக இருந்ததுன்னா அவங்க ஒன்று சொல்லுவாள், நம்ம ஒன்று சொல்லுவோம். அது இப்படி இருக்கும். ஆனால் ப்ரெப்பரேட்டர்ஷிப்பாக இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு குழப்பம் வந்துடுச்சுன்னா அதை நிவர்த்தியே பண்ண முடியாது. ஸோ தொழில் ரீதியான குழப்பங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமான சில ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது இன்றைக்கி தினத்தில் இருக்கும். ஆனால் பெருசாக நினைக்காதீங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே மாறிடும். எல்லாமே சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. அதனால தான் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிச்சு வரத்துக்குண்டான இறைவன் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துருவார். இன்றைய தினத்தில் இதை ஃபேஸ் பண்ணுவேல். அடுத்த 10 செகண்டில் அதை அப்படியே மாற்றி அமைச்சு உங்களுடைய சாதுரியத்தனத்தினாலையும் உங்களுடைய பேச்சு திறமையினாலையும் உங்களுடைய எண்ணங்கள்னாலையும் அதை அப்படியே அழகாக பைக்காட் பண்ணிட்டு வந்துடுவேன். இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதுசாக வாட்ச் வாங்குறது, புதுசாக இடம் வாங்குறது, புதுசாக வீடு வாங்குறது போன்ற சமயோஜித யோசனைகள் இருக்கும். 1க்கு 100 முறை யோசித்து பண்ணுறது நற்பலன்களை கொடுக்கும். நல்ல வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி தவற விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா நான் சொன்ன கெட்டது நடக்காது, நல்லது நடக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும். தந்தையின் மூலமான காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நமக்கு எப்படி ஆரோக்கிய விஷயம் இருக்குமா, நம்ம இருப்போமா, அதெல்லாம் பற்றியெல்லாம் நிறைய யோசிக்கக்கூடிய தினமாக அப்படி இருக்கும். வீட்டில் இருக்க நெகட்டிவாக பேசாத, சொன்னா கேளு அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அரசியல் சம்மந்தமான இதில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நிறையா பேசுவீங்க. அதேமாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. புதுசான நிறைய பேர்த்தோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். பரவாயில்லையே, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு சந்தோஷப்படுப்பீங்க. அதே சமயத்தில் பழைய படங்கள், பழைய பாடல்கள்லாம் கேட்குறது, பழைய இடங்களுக்கு போயிட்டு வர்றது, பழைய பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாங்கி அது சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, பண சம்பந்தமான விவகாரங்கள், கடன் சம்பந்தமான தொல்லை, தெரியாத இந்த பிரச்சனையில் மாட்டிட்டேன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. கவலைப்பட வேண்டாம். மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மணிகண்ட ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இருப்பினும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி கவனம் தேவை. சில நேரங்களில் முடிவெடுக்கும்பொழுது பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கணும். நிதானமாக யோசிக்கணும். ஒரு காரியத்தில் தெளிவில்லைன்னா அதை போகவே கூடாது. அதனால் விட்டு கொடுக்கறது நல்லது. நம்ம யதார்த்தமாக ஒன்று பேச போக அவங்க ஒன்று நினச்சிக்க அது தப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் யதார்த்தமாக இருக்கிறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். கவலைப்பட வேண்டியதில்லை. சில ஞாபகங்கள் மனதில் ஊறிக்கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக மன திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் இது நடக்காது நெகட்டிவாக யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக யோசிங்க. கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நடக்கும். இந்த தினத்தில் மெக்கானிக்கல் சம்மந்தமாக, வெல்டிங் சம்மந்தமாக, மிகப்பெரிய ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பண விவகாரங்களில் கவனம் இருக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுலாம் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். எதாக இருந்தாலும் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு பிள்ளையார் வழிபட்டு அந்த காரியம் ஆரம்பித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம் உண்டு. மீனராசி நேயர்களே நல்லது நடக்கும்.
இன்றைய தினத்தில் யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் டக்குன்னு சொடிச்சிடும். என்னை பார்த்து என்ன அப்படின்னு என்னென்னமோ யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். யாராவது ரொம்ப அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, ரொம்ப ஏதாவது சொன்னால் பிடிக்காது, ரொம்ப இது சொன்னால் பிடிக்காது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயத்தை உங்களுக்கு அழுத்தமாக சொன்னால் பிடிக்காது. ரொம்ப கவனமாக ஒவ்வொன்றையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. திருமண காரியம் கைகூடி வரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும். பணம் குறைஞ்சிச்சுன்னா தலைவலி, முதுகுவலி, கழுத்து வலி எல்லா வலியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தோணும். பணம் நிறைஞ்சிச்சுன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருந்துருப்பீங்க. மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் நிறைய யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கவங்க, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், செல்ஃபோன் கடை வச்சுட்டு இருக்கவங்க, டிவி அப்ளையன்சஸ் எல்லாம் தயாரிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு கட்சி நடத்திட்டு இருக்க, கட்சி தலைமையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு பொறுப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த ஒரு கால், இது முதலையே எதிர்பார்த்தேன், சரி பார்த்துக்கலாங்கிற எல்லா விஷயமும் மனசில் தோணும். தைரியலக்ஷ்மி மட்டும் கூட இருந்தால் எல்லா காரியம் வெற்றி. தைரியலக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் ஒரு வழிபாடு ஒருத்தங்க கோயிலில் கேட்டாங்க, சொன்னேன். திருப்பி அவர்களுக்கு அற்புதமான பணவரவுகள், அவங்க கணவருக்கு வந்த பணவரவுகள் இவங்களுக்கு மன திருப்தியை கொடுத்ததுன்னு சொன்னாங்க. என்ன வழிபாடு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வாஸ்து ரீதியான ஒரு சுட்டி இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி பூ போடுவோம், அந்த மாதிரியோ இல்லைன்னா அதை மாதிரி ஒரு பாத்திரமோ இல்லைன்னா ஒரு தாம்பாளமோ எடுத்துகிட்டு காசு, சில்லற காசு கொஞ்சம் நிறச்சி வச்சுக்கோங்க. மேலே ஒரு பணம், அதுக்கு மேலே ஒரு தங்க காயின் வச்சுக்கணும். டெய்லி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணணும். மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் இருக்குது. பிரகிருத்தி நமக, விருகிருத்தி நமக, வித்யாய நமக, சர்வபூத ஹித பிரதாய நமகன்னு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னால், ஓம் வரலக்ஷ்மி நமக, ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மி நமகன்னு அம்பாளுடைய இந்த 2 நாமத்தை சொல்லி குங்குமத்தில் அர்ச்சனை கணக்கு வச்சுக்கோங்க. டெய்லி 19 தடவை இந்த மந்திரத்தை டெய்லி ஜபிச்சுக்கோங்க. காலையிலையும் சாயந்தரமும் அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுட்டு போங்க. முடிஞ்சால் லைட்டாக பன்னீரில் அந்த குங்குமத்தை போட்டு வீடு முழுக்க தெளித்து விடுங்க. பாசிட்டிவான மந்திரங்களை வீட்டில் போடுங்க. மாவில் 15 நாளைக்கு ஒருக்கா பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கிட்ட நெருங்கும் பொழுது அது மாற்றிடுங்க. இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மாற்றிடுங்க. டெய்லி வாசப்படியை நல்லா தொடச்சி கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் வைங்க. இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். அவர்களுக்கு வீட்டில் விளக்கேற்றும் பொழுது நீங்கள் வடக்கை பார்த்து நின்று அல்லது கிழக்க பார்த்து நின்று விளக்கேற்றுங்க. அம்பாளை மனசார வேண்டிக்கோங்க, செல்வம் கொழியும் அப்படின்னு சொன்னேன். உண்மையாக நம்பினா, நான் சொன்னதை ஸ்ரத்தையாக பண்ணால் அற்புதமான பலன் அவங்களுக்கு கிடச்சிது. இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் செல்வங்கள் நிறைய, மகாலட்சுமியோட வழிபாடை பற்றி இன்றைக்கி சொன்னேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்க.